மாநில வளர்ச்சி, மக்கள் பிரச்சினை, அரசு ஊழியர்களின் நலன் ஆகியவற்றில் அக்கறை செலுத்தாததன் காரணமாகவே புதுச்சேரியில் பாஜக படுதோல்வியை சந்தித்துள்ளது என்று சுயேட்சை எம்எல்ஏ நேரு குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சர் ரங்கசாமி கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வந்ததாக குறிப்பிட்டார். ஆனால் புதுச்சேரியில் பாஜக கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாநில அந்தஸ்து பற்றி எந்த மேடையிலும் அவர் வாய் திறக்கவில்லை என்று சாடினார். பிரதமர் மோடி புதுச்சேரி வந்தபோது பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவேன் என்று கூறியதாகவும், ஆனால் தற்போது ஒஸ்டாக மாறியுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் மாநில வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யாதது போன்ற காரணங்களால் தான் புதுச்சேரியில் பாஜக படுதோல்வியை சந்தித்ததற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொலை, கொள்ளை, சட்ட ஒழுங்கு, அதே நேரத்துல கூலிப்படை மூலியமா இன்னைக்கு நிறைய தவறுகள் புதுச்சேரியில் நடக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்த தவறியதுனால இன்னைக்கு உண்டான சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இன்னைக்கு புதுச்சேரி மக்கள் ஒரு பீதியான நிலைக்கு தள்ளப்பட்டதுனால இந்த ஆட்சி மேலையும் இந்த ஆட்சியாளர்கள் மேலையும் வருத்தத்தில் இருக்கிறத இந்த தோல்வி மூலம் வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது.